வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுட்ட கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தோசைக்கு, சாதத்துக்கு, இந்த மாதிரி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். வெறும் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடக்கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம கத்திரிக்காயை சுட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எல்லா சைடும் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு இதை ஃப்ளேமில் டைரெக்டாக வச்சு நம்ம சுட்டுக்கலாம். இது நல்லா கருப்பாகிற அளவுக்கு நம்ம சுட்டுக்கணும். இது இந்த அளவுக்கு சுடும் போது தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாகவும் வரும். ஸோ வெளியே இருக்க தோல் மட்டும்தான் உங்களுக்கு கருப்பாகும். அந்த தோலை நம்ம எடுத்துருவோம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம நல்லா டார்க்காக வர அளவுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பிளாக்கிஷாக ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய் ரெடியாக இருக்குது, இதை எடுத்துடலாம். அடுத்து இதே பர்னரில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதோட ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா சுட்டு எடுத்துக்கணும். கத்திரிக்காய்க்கு நீங்கள் காம்பை வச்சு திருப்பி இருப்பீங்க, தக்காளிக்கு அப்படி பண்ண முடியாது. அதுக்கு ஏதாவது டாங் வச்சு நீங்கள் திருப்பிக்கோங்க. கை சுட்டுக்காமல் பண்ணுங்க. இதுவும் நல்லா டார்க்காகி தோல் அப்படியே உரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இதை நம்ம சுட்டு எடுத்துக்கணும். இவ்வளோ கருகுறனால இதோட டேஸ்ட் மாறுமான்னு கேட்டிங்கன்னா, டேஸ்ட் கருகுன வடை சுத்தமாக வராது. ஆனால் நல்லா சாஃப்ட் ஆகி ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இந்த டிஷ் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இதையே எடுத்து நான் தனியாக வச்சிடுறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதோட தோலை நம்ம உரிச்சிடலாம். கத்திரிக்காயோட தோலை மட்டும் எடுத்துட்டா உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது கருகவே இல்லை. தோலை மட்டும் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த கத்திரிக்காயை உரித்து வச்சுருக்கேன். இது நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லை மிக்சியில் ஒரு சுத்து கூட போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம ஸ்பூனை வச்சே மேஷ் பண்ண முடியும். இப்போ அது ரெடியாக இருக்குது. அதே மாதிரி தக்காளி பூண்டோட தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம மேஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க தக்காளி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை சேர்த்து நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணியே சேர்த்து நான் கொஞ்ச நேரம் கொதிக்க விட போகிறேன். இது கொதிச்சு வரும்போது மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போயிடும். இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி மேஷ் பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயோட கலவையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் ஒரு டிஞ்ச் புளிப்பு தூக்கலாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளிப்பு அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகி வந்துடுச்சு. நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகிருக்கு. நம்மளோட சுட்ட கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லன்ச் டைமில் நீங்கள் கத்திரிக்காய் மட்டும் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஒரு ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காய் எதுவுமே தேவையில்லை. இதை நீங்கள் தயிர் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம், இல்லை வெறும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு வெறும் அப்பளம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.